ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம சன்னா மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியில் சின்னதாக ஒரு வேரியேஷன் நம்ம பண்ண போகிறோம். அதுதான் உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நம்ம சாப்பிட்ற டேஸ்ட் வரும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு சாஃப்ட் ஆகிற மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பொடி வகைகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். அப்புறமா இந்த மாதிரி சன்னா மசாலா எந்த பிராண்ட்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி MDHன்ற பிராண்டில் சன்னா மசாலா பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டோர் பாட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வீட்டிலே பண்ணுறீங்கன்னா வீட்டில் பண்ண பவுடரும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது 2 பச்சை மிளகாவும் 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் பச்சையாக. அடுத்ததாக 1 பெரிய தக்காளியும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த சிம்பிளான மசாலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பேன் சூடு பண்ணியிருக்கேன். அந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. அடுத்ததை 1 பிரியாணி இலையை 2ஆக பிச்சு நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பேஸ்டாக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே அந்த பச்சை மிளகாவையும் நான் சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். உங்களுக்கு கலர் மாறிடும். வதங்கினதுக்கப்புறமா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். இப்போ கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். எண்ணெயும் உங்களுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நல்ல கலர் மாறிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்குறப்பவே கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சன்னா மசாலா பவுடர் மட்டும் கடைசியாக சேர்த்துக்குவோம். அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டாக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது நல்ல உங்களுக்கு பிரைட் கலர் கொடுக்கும். ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் எதுவுமே சேர்க்காமல் நல்ல பிரைட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் நான் வதக்கியிருக்கேன். நல்லா வதங்கிருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கணும். அடுத்தது இப்போ நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை சேர்த்துக்கலாம். நான் சுண்டல் வேக வச்ச தண்ணியோடு அப்படியே சேர்க்குறேன். கம்மியான தண்ணி இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி தண்ணி இருந்துச்சுன்னா 1 கப் அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இல்லைனா உங்களுக்கு மசாலா ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணலாம். நல்லா உங்களுக்கு அந்த மசாலாவும் சுண்டலும் ஒன்று சேர்ந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சன்னா மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம் வதங்குறப்ப நம்ம கம்மியாக தான் சேர்த்தோம். அதனால் இப்போ தேவையான அளவு சேர்த்து ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணிட்டேன். மசாலாவும் சுண்டலும் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போவே நல்லா அந்த சன்னா மசாலாவோட ஃப்ளேவர் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க சன்னா மசாலா பவுடரை ஒரு 2 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அந்த மசாலாவோட ஃப்ளேவர் அந்த கிரேவியில் இறங்கணும் இல்லையா, அதுக்காண்டி ஒரு 3 மினிட்ஸ் மூடி போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் நான் குக் பண்ணியிருக்கேன். நல்லா மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. ஃப்ளேவர் சூப்பராக வருது. கிரேவியும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் உங்களுக்கு திக்காக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றப்போ. இப்போ தான் நம்ம அந்த மேஜிக் இன்க்ரீடியண்ட்டை சேர்க்க போகிறோம். கண்டென்ஸ் மில்க் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ் மில்க். அது ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இந்த கண்டென்ஸ் மில்க் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நிறைய கொத்தமல்லி நான் சேர்க்குறேன். கொத்தமல்லி நிறையா சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டூராவோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லாட்டி பூரி, சப்பாத்தி, ஜீரா ரைஸ் எதோட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலான சன்னா மசாலாவோட இது ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
ஆல்ரெடி நான் இதே மாதிரி சன்னா பட்டூரா ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதில் பட்டூரா ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டோட சீக்கிரமே உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.